Welcome to GK Facts Tamil. Question number 1. Which is the second smallest country in the world without an airport? விமான நிலையம் இல்லாத உலகின் இரண்டாவது சிறிய நாடு எது? A. Vatican, B. Monaco, C. Malta, D. Andorra. Answer B. Monaco. மொனாக்கோ சிறிய நிலப்பரப்பு கொண்ட நாடு. தனி விமான நிலையம் அமைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லாதனால இந்த நாடு பிரான்ஸ் நாட்டு விமான சேவைகளையே பயன்படுத்துது. மொனாக்கோ நாட்டோட 3 பக்கமும் பிரான்ஸ் நாட்டினுடைய எல்லை பகுதி சூழ்ந்திருக்கிறதுனால மொனாக்கோ நாட்டுக்கு போகணும்னா கூட பிரான்ஸ் நாட்டு விமான நிலையங்களையே பயன்படுத்த வேண்டியிருக்கு. Question number 2. What is the place called Saffron City? Saffron நகரம் என்றழைக்கப்படும் இடம் எது? A. பாம்பூர், B. இந்தூர், C. கந்தலூர், D. சுபபட் நகர். Answer A. பாம்பூர். காஷ்மீர் குங்குமப்பூவுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு கிடைச்சது. குரோக்கஸ் சாட்டிவஸ் அப்படிங்கிற செடியின் ஊதா நிற பூவுல ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிறத்துல 3 சூலக முடிகள் கவனமாக பறிக்கப்பட்டு உலர வைக்கப்படுது. இதைதான் நாம குங்குமப்பூன்னு சொல்றோம். 1 கிராம் குங்குமப்பூ தயாரிக்க ஆயிரக்கணக்கான பூக்கள் தேவைப்படுது. காஷ்மீர்ல வருஷத்தோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல அறுவடை நடக்குது. Question number 3. When did Aditya L1 spacecraft come to rest at Lagrangian 1 point? ஆதித்யா L1 விண்கலம் எப்போது லெக்ராஞ்சி 1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது? A. ஜூன் 6, 2024, B. ஜனவரி 8, 2024, C. ஜனவரி 6, 2024, D. ஜூன் 8, 2024. Answer C. ஜனவரி 6, 2024. இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய வெற்றியில் முக்கியமான மைல்கல் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஈர்ப்பு விசை சமமாக இருக்கிற L1 புள்ளியை நோக்கி ஆதித்யா L1 விண்கலமானது கடந்த வருடம் செப்டம்பர் 2ஆம் தேதி தனது பயணத்தை தொடங்குச்சு. 126 நாட்கள் பயணத்தை கடந்து பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் புள்ளியில வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. Question number 4. Russia gave gifts to which country's leader in violation of international norms? சர்வதேச விதிமுறைகளை மீறி ரஷ்யா எந்த நாட்டு தலைவருக்கு பரிசு பொருள் தந்தது? A. வடகொரியா, B. சீனா, C. ஜப்பான், D. தென்கொரியா. Answer A. வடகொரியா. கடந்த செப்டம்பர் மாதம் ரஷ்யாவுக்கு சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அவர்களுக்கு ரஷ்ய அதிபர் தாம் பயன்படுத்தும் அதே வகை அவுரஸ் கார் ஒன்ற பரிசா கொடுத்தாரு. இது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானதுன்னு தென்கொரியா கூறினாலும் வடகொரியா 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான நட்புறவை காட்டுறதா சொல்லியிருக்கு. Question number 5. Who is the third Indian player to win the Australian Open Grand Slam men's doubles title? ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்ற 3வது இந்திய வீரர் யார்? A. மகேஷ் பூபதி, B. லியாண்டர் பயஸ், C. சுமித் நகல், D. போப்பண்ணா. Answer D. போப்பண்ணா. போப்பண்ணா அவர்கள் 2017 நடந்த பிரெஞ்சு ஓபன் கலப்பு இரட்டையர் போட்டிகள்ல கனடா வீராங்கனை கேப்ரியேலா டப்ரோவ்ஸ்கியுடன் இணைந்து கோப்பை வென்றாரு. அதிக வயதுல 43 வயதுல கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர் போப்பண்ணா. இதற்கு முன்னால 2022 நடந்த பிரெஞ்சு ஓபன் ஆண்கள் இரட்டையர் போட்டியில நெதர்லாந்தோட ஜூலியன் ரோஜர்ங்கிறவர் 40வது வயதுல கோப்பைய வென்றாரு. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.